டியர் லேர்னர்ஸ், நம்ம இந்த செஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவல்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் செஷனில் ஸ்ட்ராட்டஜினா என்ன, அதோட நீட், இம்பார்ட்டன்ஸ், டாக்டிஸ் இதெல்லாம் பார்த்தோம். பார்க்கலாம், நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கிடுங்க. வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். லெவல்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. இந்த லெவல்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி எதை மீன் பண்ணுது அப்படின்னா ஹைரார்கி தான் மீன் பண்ணுது. இந்த லெவல்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி வந்து 3 கிளாஸிஃபை பண்ணுறாங்க: கார்பரேட் ஸ்ட்ராட்டஜி, பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி, ஃபங்க்ஷனல் ஸ்ட்ராட்டஜி. சில ஆத்தர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனல் ஸ்ட்ராட்டஜியை கேட்டகரி பண்ணி ஆப்ரேஷனல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றாங்க. இந்த லெவல்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அதாவது நம்ம மேனேஜ்மெண்ட் பிரின்சிபிள்ஸ்ல படிச்சிருப்போம். டாப் லெவல், மிடில் லெவல், லோவர் லெவல், அதாவது அந்த பிரமிட். இது வந்து ஸ்ட்ராட்டஜி பிரமிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த பேஸ் பண்ணி, அதாவது டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்ல வந்து கார்பரேட் ஸ்ட்ராட்டஜி, மிடில் லெவல் வந்து பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி, லோவர் லெவல் வந்து ஃபங்க்ஷனல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னாக்கா கார்பரேட் லெவல் ஸ்ட்ராட்டஜி. இந்த கார்பரேட் லெவல் ஸ்ட்ராட்டஜியில் எதை டினோட் பண்ணுது அப்படின்னா டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் தான் இதை டினோட் பண்ணோம். இதுதான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் வருது. இதில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க சிஇஓ, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இவங்க தான் இருப்பாங்க. இந்த கார்பரேட் லெவல் ஸ்ட்ராட்டஜி எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷனோட மிஷன், விஷன், கோல்ஸ், அதாவது ஓவரால் பர்பஸ் அண்ட் ஸ்கோப் ஆஃப் த ஆர்கனைசேஷன் தான் ஃபோக்கஸ் பண்ணோம். அது போக டெசிஷன்ஸ் ரிலேட்டிங் டு ரிசோர்ஸஸை எப்படி அலோகேட் பண்ணணும் வேரியஸ் பிஸ்னஸ் யூனிட்ஸ்க்கு. அது போக நம்ம பிஸ்னஸோட போர்ட்ஃபோலியோஸை எப்படி மேனேஜ் பண்ணணும். இப்போ ஒரு பிஸ்னஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய யூனிட்ஸ் இருக்கும், அதாவது காம்பினேஷன். அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா போர்ட்ஃபோலியோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிலையன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ரீட்டைல இருக்காங்க, டெக்ஸ்டைல இருக்காங்க, பெட்ரோலியம் இருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் போர்ட்ஃபோலியோஸ் இருக்கும். அதுக்குள்ள ரிசோர்ஸஸை எப்படி அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிற டெசிஷன்ல இந்த கார்பரேட் லெவல் ஸ்ட்ராட்டஜில தான் எடுப்பாங்க. அது போக ஸ்டெபிலிட்டி, growth, retrenchment strategies, mergers and acquisition, new market entry, overall diversification strategy, இது எல்லாமே எதில் எடுப்பாங்க அப்படின்னா இந்த கார்பரேட் லெவல் ஸ்ட்ராட்டஜில தான் எடுப்பாங்க. ஓவராலாக நம்ம பார்த்தோம்னாக்க இது வந்து டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் தான் டெசிஷன் எடுப்பாங்க. மேஜராக இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டைவர்ஸ்மெண்ட் டெசிஷன் தான் இந்த கார்பரேட் லெவல் ஸ்ட்ராட்டஜில வந்து எடுப்பாங்க. செகண்ட் நம்ம பார்த்தோம்னாக்க பிசினஸ் லெவல் ஸ்ட்ராட்டஜி. இந்த பிசினஸ் லெவல் ஸ்ட்ராட்டஜி எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா ஆர்கனைசேஷன்ல உள்ள பிசினஸ் யூனிட் வந்து எப்படி இண்டஸ்ட்ரி இல்ல மார்க்கெட் செக்மெண்ட் கூட கம்பீட் பண்ணுது அப்படிங்கிறது தான் ஃபோக்கஸ் பண்ணுது. அதாவது இந்த பிசினஸ் லெவல் ஸ்ட்ராட்டஜி யாருக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க டிஃப்ரெண்ட் பிசினஸ் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு பிசினஸையும் அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதாவது SBUs அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிலையன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி டெக்ஸ்டைல்ஸ், ஃபேப்ரிக்ஸ், பெட்ரோகெமிக்கல்ஸ் இப்படி நிறைய ப்ராடக்ட் குரூப்ஸ் வந்து அவங்க மார்க்கெட்ல வச்சிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு ப்ராடக்ட் குரூப்புக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க, மார்க்கெட்டிங் சேனல்ஸ் எல்லாமே டிஃபர் ஆகும். அப்போ நம்ம ஒவ்வொரு பிஸ்னஸ் யூனிட், அதாவது ப்ராடக்ட் குரூப் இருக்குல்ல, இது வந்து எப்படி இண்டஸ்ட்ரியோ இல்லை மார்க்கெட் செக்மெண்ட்ல கம்பீட் ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் இந்த பிஸ்னஸ் லெவல் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிஸ்னஸ் லெவல் யூனிட்ஸ்ல யார் இருப்பாங்க அப்படின்னா மிடில் லெவல் மேனேஜர்ஸ், அதாவது பிஸ்னஸ் டிவிஷனல் மேனேஜர்ஸ், மேனேஜர்ஸ் ஆஃப் SBUs இவங்க எல்லாரும் இருப்பாங்க. இதுல என்ன மாதிரி டெசிஷன்ஸ்லாம் எடுப்பாங்க அப்படின்னா ப்ராடக்ட் பொசிஷனிங், டிஃபரன்சியேஷன் அண்ட் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். எப்படி நம்ம ப்ராடக்ட் வந்து கஸ்டமர்ஸ்ட பொசிஷன் பண்ண போறோம், அதே மாதிரி என்ன மாதிரி டிஃபரன்சியேஷன், அதாவது உங்களோட ப்ராடக்ட்டுக்கும் ரைவல்ரி ப்ராடக்ட்டுக்கும் என்ன மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கு. அடுத்து நம்ம பார்த்தோம்னாக்க காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். அதாவது காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸ்னா என்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஒரு கம்பெனிக்கு வந்து அலோவ் பண்ணுது, அதாவது ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீசஸோ நம்ம ரைவல்ஸை விட பெட்டரா நம்ம சீப்பா ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்றதா இந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னாக்க ஆப்பிள் இந்த மாதிரி கம்பெனிஸ் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட இன்னோவேஷன், டிசைன், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அவங்க வந்து இண்டஸ்ட்ரியில வந்து லீடரா இருக்காங்க. தேர்ட் நம்ம பார்த்தோம்னாக்க ஃபங்க்ஷனல் லெவல் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஃபங்க்ஷனல் லெவல் ஸ்ட்ராட்டஜில வந்து நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜிக் பிரமிட்ல லாஸ்ட்ல வரும். இதை யாரு மேனேஜ் பண்றாங்க அப்படின்னா லோவர் லெவல் மேனேஜர்ஸ். இதுல எடுக்கிற டெசிஷன்ஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்றோம்னா டாக்டிக்கல் டெசிஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது எதை ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னா ஈச் ஃபங்க்ஷனல் ஏரியா ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் HR, ஃபைனான்ஸ், மார்க்கெட்டிங், ஆப்ரேஷன்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் ஏரியாஸ் ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கும். இவங்க ஓவரால் ஸ்ட்ராட்டஜிக் கோல்ஸ்க்கு என்னெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்றாங்க, அது போக இவங்களோட இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனுக்கு ரெஸ்ட்ரிக்டடா தான் இருக்கும்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டிங் எடுத்துக்கிட்டோம்னா அதில் எப்படி நம்ம ரிசோர்ஸஸ் அலோகேட் பண்ண போகிறோம், அது கூட மற்ற ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் எப்படி, அதாவது மற்ற ஃபங்க்ஷனல் ஏரியாஸ் எல்லாம் நம்ம எப்படி கோஆர்டினேட் பண்ணி நம்ம ஓவரால் ஸ்ட்ராட்டஜி அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுறது அந்த ஃபங்க்ஷனல் லெவல் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஃபங்க்ஷனல் லெவல் ஸ்ட்ராட்டஜியில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா ஹெட் ஆஃப் பிஸ்னஸ் ஃபங்க்ஷன்ஸ், டீம் லீடர்ஸ், இவங்க எல்லாருமே இருப்பாங்க. அடுத்து நம்ம பார்த்தோன்னாக்கா ஆப்ரேஷன் லெவல் ஸ்ட்ராட்டஜி. சில ஆத்தர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனல் லெவல் ஸ்ட்ராட்டஜிக்கு பிலோவா இந்த ஆப்ரேஷன் லெவல் ஸ்ட்ராட்டஜி வந்து கொண்டு வராங்க. இது எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னா சப் ஃபங்க்ஷன் ஆஃப் த மேஜர் ஃபங்க்ஷன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட்டிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே நம்மளுக்கு நிறைய சப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். மார்க்கெட்டிங் ரிசர்ச், சேல்ஸ் ப்ரொமோஷன், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், மார்க்கெட்டிங் சேனல்ஸ், இது எல்லாமே இருக்கும். இது எதை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா டே டு டே ஆக்டிவிட்டிஸையும் என்னென்ன ப்ராசஸ் வந்து, அதாவது நம்ம ஹையர் லெவல் ஸ்ட்ராட்டஜிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தேவையான ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ப்ராசஸஸை இந்த ஆப்ரேஷன் லெவல் ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ணும். பொதுவாக இது யார் பார்ப்பாங்க அப்படின்னா பிளான்ட் மேனேஜர்ஸ், ஜியோகிராஃபிக் யூனிட் மேனேஜர்ஸ், லோவர் லெவல் சூப்பர்வைசர்ஸ் தான் இந்த ஆப்ரேஷன் லெவல் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பார்ப்பாங்க. டியர் லேர்னர்ஸ், நம்ம இந்த செஷனில் வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி, அதாவது கார்பரேட் ஸ்ட்ராட்டஜி, பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி, ஃபங்க்ஷனல் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஆப்ரேஷனல் ஸ்ட்ராட்டஜிலாம் பார்த்தோம். இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.